அப்போ நீங்கள் உங்கள் ஆட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க 17 வருஷத்துக்கு பிறகு தான் பெரிய அளவில் இருக்கும். ஆனால் சுக்கிரன் நல்லா இருந்தாருன்னு வச்சுங்க, உங்களுக்கு 5ல் சுக்கிரன் இருந்தாருன்னா, அப்போ எந்த ஒரு செயலுமே அந்தந்த பருவத்தில் நடந்தால் மட்டும்தான் அது ஆரோக்கியமான கௌரவமான தன்மையை குறிக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி திருமண பொருத்தம் அப்படின்றது நம்ம 10 பொருத்த அடிப்படையில் பார்க்குறோம். அதில் துல்லியமாக வருமா அப்படின்னம்னாக்கா வெறும் நட்சத்திரமோ ராசியோ பொருந்தி வந்தால் திருமணம் பண்ணலாம் அப்படின்றத காட்டிலும் அடுத்து நீங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்பு இருக்குது, திருமணம் யாரை நீங்கள் செய்ய முடியும், செய்யலாம் அப்படின்றப்ப செய்யலான்றதை விட இந்த இடத்துல என்னென்னா எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமையும் அப்படின்றது மட்டும்தான் நம்ம டீட்டெயிலாக இதில் ஆராய்ச்சி பண்ண முடியும். ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்படின்றத காட்டிலும் என்ன ஃபேக்டோ அதை அறிஞ்சிக்கிறது தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப உங்களுடைய ஜாதக கட்டத்தின் அடிப்படையில் தான் உங்களுடைய மன வாழ்க்கையோட அமைப்பு நிர்ணயமாகும். அந்த மன வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசியினர்களுக்கும் எப்படி இருக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்தின் அடிப்படையில் பிறந்தவர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றது இது ஃபிக்ஸடு. இதில் ஏதாவது மாறி வருமானாக்க உங்களுடைய மாறி வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் ஏற்ற இறக்க அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னாக்கா அது அந்தந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய திசா புத்தியின் அடிப்படையிலையும் அந்தந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் எந்த மாதிரியான இடத்துல இருக்காங்க, அப்புறம் என்ன மாதிரியான திசாபுத்தி அட் ப்ரெசண்ட் நடக்குது, அதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உங்களுடைய லைஃப் பேர் எப்படி இருக்கும்னாக்கா எப்படி அமையும், அது விருப்பப்படி அமைகிற திருமணமாகவும் இருக்கலாம் அல்லது அரேஞ்சு திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பாகவும் இருக்கலாம். அப்போ விருப்பமாக அரேஞ்சா அப்படின்றது அது பாவங்களை தான் சொல்ல முடியும். பாவங்கள் அப்படின்றது 3ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இண்டிகேட் பண்ணால் 3ஆம் இடம்ன்றது உங்களுக்கு புதன் தான். அவர் ஸ்ட்ராங்காக இண்டிகேட் பண்ணாருனாங்க அதிகபட்சம் அரேஞ்ச் மேரேஜ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 5ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இண்டிகேட் பண்ணால் 7ஆம் பாவத்தோடு தொடர்பு பெற்றால் உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 11 சப்போர்ட்னாங்க ஜெயிக்கிறது, அதாவது 3ஆம் பாவம் பேச்சுவார்த்தைன்னு சொல்லக்கூடிய கம்யூனிகேட் பண்ணக்கூடிய தன்மை, தரவு ஒப்பந்தம் மாதிரி, அதாவது ஒரு பெரியவங்களாக பார்த்து வைக்கிறது அல்லது மற்றவங்க தரக்கூடிய தரவுகளின் அடிப்படையில், அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் நமக்கு வர்ற வாழ்க்கையை சொல்லக்கூடியது 3ஆம் இடம். 5ன்றது உங்களுடைய எண்ணங்கள், சிந்தை, காதல், இந்த மாதிரி ஒரு உங்களுக்குன்னு நீங்களாக க்ரியேட் பண்ணி ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைக்கிறது அந்த 5ஆம் இடம். 7ன்றது தான் உங்களுக்கு உண்டான லைஃப் பேர், அதோட கேரக்டர்னஸை சொல்லக்கூடியது. அவங்க உங்களோட லைஃபுக்குள்ளே வருவாங்களா அப்படின்றது குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம். அப்போ 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் கனெக்டிவான லவ் மேரேஜ் ஆகும். அதே நேரத்தில் 2ஆம் இடம், 3ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடம், 11ஆம் இடம் தொடர்பு பெற்ற அது அரேஞ்ச் மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதுதான் அமைப்பு. ஆனால் என்ன வேணாலும் நம்ம ஆசைப்படலாம். ஆனால் அதுக்குண்டான அம்சம் இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப நிச்சயமாக அந்த அம்சத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு வாழ்வியல் தன்மை அமையும். நம்ம எவ்வளோ தான் ஆசைப்படலாம், ஆனால் ஆசைப்பட்ட மாதிரி அமைகிறதுக்கான விதி இடம் கொடுக்காது. அந்த அமைப்பில் பார்க்குறப்போ ஒவ்வொரு ராசிக்காக நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டு வருவோம். இத்தகைய தன்மையில் விருச்சிக ராசியினர்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலன்களை இந்த உங்களுடைய திருமணம் ரிலேட்டடாகவும் அதே நேரத்தில் எந்த திசாபுத்திகளில் அனுகூலமான பலன்களை தரப்போகுதுன்னு பார்க்குறப்ப உங்கள் ராசியில் இருக்கக்கூடியது விசாகம் 4ஆம் பாதமும், அனுசம் 1, 2, 3, 4 பாதங்களும், கேட்டை 1, 2, 3, 4 பாதங்களும் தான் இருக்குது. அதுக்கு அதிபதிகள்னு பார்த்தோம்னாக்க குரு, சனி, புதன். அப்போ நீங்கள் விசாகத்தில் பிறக்கும் பட்சத்தில் நீங்கள் குரு தசை தான் ஸ்டார்டிங் புள்ளியாக இருக்குது. அப்போ அந்த விசாகத்தில் ஒரு 4 ஆண்டுகள் இருப்பு இருக்கலாம், அல்லது 2 ஆண்டு 3 ஆண்டு இப்படி தான் இருக்கும். அதாவது 4 ஆண்டுகளுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ அடுத்து ஃபேஸ் பண்ணக்கூடிய திசைகள் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு அனுசம் தான் உங்களுடைய ஏர்லி உங்களுடைய குழந்தை பருவத்துலேருந்து ஒரு பாலப்பருவம், அதாவது காலேஜ் லைஃப்குள்ளேயே அந்த அனுசம் அப்படின்றது 19 ஆண்டுகள், 23 ஆண்டுகள்லேயே முடிஞ்சிருது. அதாவது உங்களுக்கு உங்களுடைய பேரண்ட்ஸுக்கிட்டேயே அவங்களுடைய கைடில். அப்போ நீங்கள் அந்த டைம்ன்றது உங்களுக்கு சனி நல்லா இருந்தார்னா மட்டும்தான் உங்களுக்கு ஆல்ரெடி சனி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நெகட்டிவான ஃபுல்லாக தான். உங்கள் ராசிக்கு சனி 3, 4 கூடையவர், பட் சுகஸ்தானது பற்றியும் அவர் தான். 3ஆம் இடம்ன்றது வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக வருதா. அப்போ சனி நல்ல நிலையில் இல்லை அப்படின்னம்னாக்கா நீங்கள் எந்த பேச்சுமே உங்களுக்கு எடுபடாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அந்த டைம் ஆஃப் பீரியடு இருக்கும். அல்லது படிப்பில் கொஞ்சம் மந்த நிலை தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.
அதே நேரத்தில் உங்களோட ஹையர் எஜுகேஷன் தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எல்லாமே அதாவது உங்களுடைய பேச்சுக்கள் எடுபடாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அந்த 23 வயசுக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதன் தான். புதன் தசைன்றது 8, 11 கூடிய தசை தான். திடீர் அதிர்ஷ்டங்களை தரக்கூடியதாக இருக்கும். பட் அதே டயத்தில் திருமண வாழ்க்கை அப்படின்றதுல கொஞ்சம் அதிருப்தியான தன்மைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். என்னென்னா 23லேருந்து அப்போ புதன் புத்தி முடிஞ்சு புதனுக்கு அடுத்து கேது புத்தியில் தான் உங்களுக்கு திருமணம் ஆகும். அப்போ உங்களுக்கு மோரார்லெஸ் 25லேருந்து 28க்குள்ளே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறமா சுக்கிரன் தான் வராரு. அப்போ மோரல் உங்களுக்கு உங்களோட ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னாக்க 25லேருந்து 31க்குள்ளே அதிகபட்சம் உங்களுடைய திசா புத்திகளில் பார்க்குறப்ப புதன் திசையில் வரக்கூடிய சுய புத்தியை விட்டுட்டு இந்த கேது புத்தியிலோ சுக்கிர புத்தியிலோ மேக்ஸிமம் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதிகபட்சம் அது 32 வயசுக்குள்ளவே 25லேருந்தே ஏர்லி மேரேஜ் அப்படின்றது உங்களுக்கு நடக்கும். அதே நேரத்தில் அந்த வாழ்க்கைன்றது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றப்ப உங்களுக்கு மோரார்லெஸ் பெருசாக ஒரு பகைப்பற்ற தன்மையில் இருக்காது. ஏன்னாக்கா உங்களுக்கு 3 அப்படின்றது உங்களை விட வலிமை மிக்கவர்களாக தான் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் அவங்க சொல் பேச்சு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அதாவது விசாகத்தில் 4ஆம் பாவத்தில் பிறந்தவங்களுக்கு என்னன்னாக்கா அவங்களுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்போ, ஏன்னா அவங்களுடைய அம்ச ரீதியாக பார்க்குறப்ப உங்களுடைய 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அவங்கள டிபெண்ட் பண்ணி நீங்கள் சர்வைவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அதேமாதிரி அனுசம் 1, 2, 3, 4 பாதங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கும் கான்ஃப்ளிக்ட் அதிகமாகி கருத்து வேறுபாடுபட்டு குடும்ப பிரிவுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ 3ஆம் பாதம் அப்படின்றப்ப நியர்பை உங்களுக்கு அந்த டைம்ன்றது உங்களுக்கு ஒரு அனுசவத்தில் அப்போ சனிக்கு உண்டான தன்மையில் ஒரு 10 ஆண்டுகள் இருப்பு அப்படின்றது, அதுக்கப்புறம் புதன் அப்படின்றது ஒரு 17 ஆண்டுகள் அப்படின்றப்ப 10, 17, 27 வயசுக்கு பிறகு தான் உங்களுக்கு கேது ஆரம்பிக்குது. கேதுவோட இருக்கிற இடத்த பொறுத்து இருக்குது. கேது உங்களுக்கு சம்திங் உங்களுடைய ராசியிலே இருந்தாருன்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு சன்னியாச தன்மையிலையோ அல்லது ஒரு விரக்தியான தன்மையிலோ இருக்கிறதுக்கான அப்போ முக்கியமான அந்த ஏஜுக்குள்ளே வரக்கூடிய திசாபுத்திகள் தான் உங்களுடைய பலனை தீர்மானிக்குது. அப்போ தீர்மானிக்கிறதுனாக்க எந்த மாதிரியான ஏஜில் அப்போ வயசான காலத்தில் வியாதி வர்றது சாதாரணம், ஆனால் இளமையில் வியாதி வர்றதுன்றது அசாதாரணம். அப்படின்றப்ப ஹெல்த் வைஸ் 4ஆம் இடம் அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு இப்போ அனுசம் அப்படின்றப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு 1, 2, 3, 4 பாதங்களில் 3ஆம் பாதம் பிறந்தவங்களுக்கு தான் டிஸ்பியூட், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற டிஸ்பியூட்டுன்றது பெருசாகி ஒரு டிவோர்ஸு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குது. அதே 4ஆம் பாதத்துலேயோ அல்ல 1, 2 பாதங்களையோ கான்ஃப்ளிக்ட் வரும். பட் அது பெருசாக டாமினேட் பண்ணாது. உங்களுடைய சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது சொத்து சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அல்ல உறவுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் டிஸ்பியூட் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அதாவது இந்த புதன் புத்தியில் சனி தசையில் வரக்கூடிய புதன் புத்தியில் அப்படின்றப்ப சனி தசை புதன் புத்தி அப்படின்றது பிகினிங்லேயே வந்துடுது. அப்போ நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு உங்களுக்கு சனியிலேருந்து புதன் புத்தியை தாண்டி பிறந்த பட்சத்தில் நீங்கள் அதிகபட்சம் அது உங்களுடைய பர்த்து அப்போ உங்களுடைய பிறவி நீங்கள் பிறந்ததுமே குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்திருக்கும், சொத்து சம்மந்தப்பட்ட டிஸ்பியூட் வந்திருக்கும். அதன் வழியை நீங்கள் வெளியேறி இருக்கிறான அல்லது அடிப்படை கல்வின்றது ஒரு தடைப்பட்ட கல்வியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ திருமணம் எப்படி இருக்கும் அப்படின்றப்ப நிச்சயமாக உங்களுக்கு இந்த சுக்கிரன் அப்படின்றது கேதுக்கு சுக்கிரன். அடுத்து என்னன்னாக்கா உங்களுக்கு புதன் 17 ஆண்டுகள், இது ஒரு 10 ஆண்டுகள்னு வச்சுக்கிட்டா கூட 27, 32 கிட்டத்தட்ட லேட் மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் அதிகபட்சம் அதுவும் நீங்கள் விரும்பி திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானாக்கா இந்த சுக்கிரன் உங்களுக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெறாரு. 7 கூட 5ல் உச்சம் பெற்றாலே சனியை பொறுத்த வரைக்கும் அதாவது அனுசத்தில் பிறந்தவங்களுக்கு என்னன்னாக்கா லவ் மேரேஜ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் அது ரொம்ப நாள் நீடிக்காது. கல்யாணம் பண்ண புதுசுலேயே உடனே உங்களுக்கான ஒரு பெரிய அளவில் ஃப்ளாஷ், அதாவது ஒரு சறுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை மீண்டு வர்றது அப்படின்றது உங்களுடைய பொறுமையிலையும் நிதானத்திலையும் தான் இருக்க ஒழிய, ஏன்னா பேச்சு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, 2ஆம் இடத்துக்கு அதிபதி குரு, 5ஆம் இடத்துக்கு அதிபதி குரு. அப்போ நிதான போக்குன்றது உங்கள்கிட்ட இருக்கும். யார் என்ன எப்படி சொன்னால் கூட நீங்கள் ஒரு அளவுக்கு ஒரு நிதானித்து கடைபிடிக்கிறதுக்கான தத்துவம் அந்த மாதிரி அர்த்தங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஓடும். அதேமாதிரி புதன் அப்படின்றப்ப உங்களுக்கு கேட்டை 1, 2, 3, 4 பாதங்களில் கேட்டை 1ஆம் பாதம் அப்படின்றது தான் 8 சம்மந்தப்படும். உங்களுக்கு 8ன்றது திருமண வாழ்க்கை ஒரு பிரச்சனைக்குரியதாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் பிரிந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அல்லது உங்களுக்கும் பேச்சுவார்த்தைன்றது சண்டை சச்சரவுகளோட பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ 2, 3, 4 பாதங்கள் எப்படி இருக்குன்னாக்கா உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு ஜாபில் தான் சிக்கல் இருக்குமோ ஒழிய பெருசாக ஒரு லைஃப் பார்ட்னரில் ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கும். அதாவது 2, 3, 4 பாதங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் 9, 10, 11 பாவங்கள் மட்டும்தான் இயங்கும். அப்படின்றப்ப உங்களுக்கு 9, 10 பாவங்கள் அப்படின்றப்ப நீங்கள் என்னென்னா இடம் விட்டு இடம் பெறுறது, ஜாபுக்காக செய்கிறது, ஜாப் அடிக்கடி மாறுறது, அல்லது ஜாப் நிரந்தர வேலையற்ற தன்மையில் இருக்கிறது, அல்லது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35க்கு 32க்கு ப்ளஸுக்கு தான் உங்களுக்கு நல்ல ஒரு நிரந்தர ஜாப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாமே ஏன்னா அந்த 11ஆம் இடம் ஆக்டிவில் வந்துடும். அப்போ புதன் திசையில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு
சுக்கிர திசை தான் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலமான பலன் தரும். ஏன்னா புதன் திசையில் மோரலஸ் உங்களுடைய 1, 2, 3, 4 பாதங்கள் அப்படின்றப்போ ஒரு மோரலஸ் இருப்பு 10 வருடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க ஒரு 2ஆம் பாதத்தில் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 10 வருடங்களுக்கு குறையாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ புதன் திசையில் இருக்கிறவங்களுக்கு 10 வருடம் புதன், அடுத்து கேது ஒரு 7 வருடங்கள் அப்படின்றப்ப 17 வருடங்களுக்கு பிறகு சுக்கிரன். அப்போ நீங்கள் உங்கள் ஆட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க 17 வருஷத்துக்கு பிறகு தான் பெரிய அளவில் இருக்கும். ஆனால் சுக்கிரன் நல்லா இருந்தாருன்னு வச்சுங்க, உங்களுக்கு 5ல் சுக்கிரன் இருந்தாருன்னா, யார் குரு வீட்டில் சுக்கிரன் இருக்கிறப்ப, அல்லது 7ஆம் இடத்துலேயே சுக்கிரன் இருந்தாருன்னா, அல்லது 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாருன்னா, சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல மட்டும்தான் இருக்கக்கூடாது. 6ல் சுக்கிரன் இருந்தார் அப்படின்னோம்னாக்க, அது நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திர பாதமாக இருந்தால் கூட அது உங்களுக்கு, ஏன்னா உங்கள் ராசிக்கு 7 கூடையின் 6ல் போகிறது அப்படின்றது நீங்கள் அவங்களும் பிரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளோ, அல்லது நீங்கள் அவங்கள விட்டுட்டு விலகி வேற ஒருத்தர் திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளோ ஏற்படும். அல்லது ஜஸ்ட்டு அந்த டைம் ஆஃப் பீரியட், அந்த சுக்கிரனுடைய திசா புத்தி அந்தரம் வருது பார்த்தீங்களா, அந்த டைம் விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது அப்போ நீங்கள் அந்த சுக்கிரன் வருதான்னு பார்த்துங்க. எனக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஓப்பனிங்லேயே கேட்டை 1ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னாக்காலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 15 ஆண்டுகள் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு கேதுவோட 7 ஆண்டுகள் இருக்குது. அப்போ 22 ஆண்டுகளுக்கு பிறகு சுக்கிரன் ஸ்டார்ட் ஆகுது. சுக்கிரன் ஜஸ்ட் 6ல் இருந்தாருன்னு வச்சுங்க, நீங்கள் 27 வயசு வரைக்கும் திருமணம்ன்றதே யோசிக்காதீங்க. அதுக்கு முன்னாடி பண்ணிங்கனாக்கா திரும்பி அவங்களோட செப்பரேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். அப்போ திருமண வாழ்க்கை அப்படின்றது திசாபுத்திகள் அடிப்படையில் தான் உங்களுக்கு பலாபலன் நடக்குமோ ஒழிய, திருமண வாழ்க்கை மட்டும் இல்லை, தொழிலாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்தந்த திசாபுத்திகளில் அதோட பவர் அதிகமாக இருக்கும். அதோட பவர்னாக்க எந்த பாவத்தை எந்த நேரத்தில் இயக்கிறது அப்படின்றது இருக்கும். இப்போ படிப்பு அப்படின்றப்ப 4ஆம் பாவம், 5ஆம் பாவம், உயர்கல்வின்றது 5ஆம் பாவம், இந்த மாதிரி தன்மையிலையும், நிமிடத்த கல்வின்றது 9ஆம் பாவத்தையும் தொடுக்கும். அப்படின்றப்ப உங்களுக்கு திருமண காலம் அப்படின்றது 7ஆம் பாவம் தான். 7ஆம் பாவத்துக்கு உண்டான சுக்கிரன் தான் இருக்கார். இந்த சுக்கிரன் உங்களுக்கு 7 குடையவனாகவும் இருக்கார், 12 குடையவனாகவும் இருக்கார். அப்போ சுக்கிரனுடைய நிலைப்பாடுன்றது 6ஐ தவிர மற்ற பாவங்களில் இருந்தால், அப்போ 5ல் இருக்கலாமா, தாராளமாக இருக்கலாம். காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 8ல் இருந்தால் அவங்களுக்கும் டிஸ்பியூட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த காலகட்டங்களில் அவங்க மேலே உங்களுக்கு நிறைய அலிகேஷன்ஸோ அல்லது பெரிய அளவில் வெறுப்போடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அவங்க உங்களுடைய இணக்கமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையும். அதே நேரத்தில் 9ஆம் இடத்துல இருக்கார், சந்திரனும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா மர்மண திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ சந்திரன் உங்களுக்கு ராசியில் தான் இருக்கிறது தான் வச்சு தான் பலன்னு சொல்கிறோம். மற்றபடி லக்னம் உங்களுக்கு விருச்சிகமாக இருந்து சந்திரன் 7ல் இருக்கார், அதே 7 கூட இருந்து 9ல் இருக்கார், அவர் சனிசாரம் பெற்ற தன்மையில் இருக்காருனாக்கா ஒரு ரிலேஷன்ஷிப் அது கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது 5ஆம் இடத்துக்கு குருவோட சாரத்துலையாவது 9ஆம் இடத்துல புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கார் அப்படின்னோம்னா அந்த டைம் ஆஃப் பீரியடு அந்த சுக்கிர திசையில் குரு புத்தியில் சந்திராந்தரத்தில் காதல் மலர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இது எந்த காலத்தில் எந்த மாதிரியான டைமிங்கில் எந்த வயசில் வருதுன்றது தான் முக்கியம். அப்போ எந்த ஒரு செயலுமே அந்தந்த பருவத்தில் நடந்தால் மட்டும்தான் அது ஆரோக்கியமான கௌரவமான தன்மையை குறிக்கும். அல்லது அந்த பருவம் தாண்டி நடக்கிற எந்த ஒரு விஷயமும், காதல் ஒரு 40 வயசில் வருது, ஆல்ரெடி நீங்கள் மேரிடு, அதுக்கப்புறம் வரக்கூடிய காதலில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்போ அது மாதிரி தான், அதாவது எந்த ஒரு, ஆனால் கண்டிப்பாக கிரகங்கள் தன்னுடைய வேலைகளை செய்யும். நம்மளோட லக்னத்தை குரு பார்வை, சந்திரனை குரு பார்வை அல்லது பெற்றா மட்டும்தான் உங்களுக்கு 4ஆம் இடத்தையோ லக்னத்தையோ சந்திரனையோ குரு பார்வை பெற்றா மட்டும்தான் நம்மளுடைய எவ்வளோதான் ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அல்லது உங்களுக்கான ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நடக்கணும்னு இருந்தால் கூட அது தவிர்க்கும். அப்போ அந்த தவிர்க்கக்கூடிய காலகட்டத்தில் எதிர்நீச்சல் மாதிரி தான் லைஃப்பில் நீங்கள் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது கடப்பாறை மின்னுட்டு கஷாயத்தை குடிக்கிற மாதிரி, அது முடியுமா? கஷாயத்துக்கு கடப்பாறை கரையுமா? கரையாது. அதுபோல் சில விஷயங்கள் என்னென்னா காலம்தான். அந்த காலத்தை கடுமையாக அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு நகர்த்தினா போதும், அதுக்கப்புறம் வளமையான எதிர்காலம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர திசை அப்படின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு வரும் பொழுது அது 20 ஆண்டு காலங்கள் இருக்குது. அப்போ சுக்கிரனை மையம் பண்ணி தான் உங்களுடைய லைஃப் ஸ்டைலே இருக்கும், உங்களுடைய வாழ்வியல் பொருளாதார நிலையே இருக்கும். அப்படின்றப்ப அந்த ஸ்டைல் அப்படின்றது சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன். 6ஐ தவிர மற்ற எந்த பாவத்தில் இருந்தாலும் அந்த பாவத்தின் தொடர்புடைய விஷயங்களை செய்யும். அதன்படி உங்களுக்கு லாபகரமாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படின்றப்ப நீங்கள் கவலையும் பட தேவையில்லை. ஏன்னா மொத்தத்தில் என்னென்னா இன்டர்னல் லைஃப்ன்றது ஒரு சில நட்சத்திர பாதங்களில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் சிக்கல் இருக்கும். அனுசம் 3ஆம் பாதம், கேட்டை 1ஆம் பாதம், இவங்களுக்கு தான் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் மூலியம் மற்ற பாவங்களுக்கு இருக்குமா அப்படின்னோம்னாக்கா உங்களுடைய அந்த 7 குடைவன் சுக்கிரன் இருக்கிற இடத்தை பொறுத்து மாறுபடும் ஒழிய 2ல் இருந்தாருனாக்கா அரேஞ்ச் மேரேஜ் நல்லா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, விருப்ப திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் உங்களுக்கு கேதுவோட திசாபத்தியும்
சுக்கிரனுடைய திசாபுத்தி மட்டும்தான் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு எந்த திசை அனுகூலமற்ற திசையாக இருக்கும், அனுகூலமான திசையாக இருக்கும்னு பார்க்குறப்ப சூரிய திசையும் சந்திர திசையும் உங்களுக்கு, ஏன்னா உங்கள் ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாய்க்கு சூரிய திசை சந்திர திசைன்றது வருமா அப்படின்னம்னாக்கா நிச்சயமாக வரும். சுக்கிரனுக்கு அடுத்து வரக்கூடியது சூரியன் சந்திரன் தான். ஆனால் அது வந்து நியர்பை உங்களுக்கு 40+ தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 40+ கிட்டத்தட்ட விசாகத்தில் பிறந்தவங்களுக்கு, அதாவது விசாகத்துலேயோ அனுசத்துலேயோ கேட்டையிலே பிறந்தவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட விசாகத்தில் பிறந்தா 60க்கு மேலே தான் வரும். கேட்டையில் பிறந்தீங்கன்னாக்கா ஒரு 40+ வரும். ஆனால் அதோட புத்திகள்ன்றது மற்ற திசைகளில், அதை புதன் திசையிலையோ சனி திசையிலையோ உங்களுக்கு சந்திர புத்தியோ சூரிய புத்தியோ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஏன்னா அதெல்லாம் கால அளவுகள்ன்றது ஓராண்டுக்குள்ளவே இருக்கும். அப்போ மாற்றங்கள்ன்றது அடிக்கடி உங்களுக்கு ஒரு வருடத்திற்கே பார்த்தீங்கன்னா 3 மாற்றங்கள் 2 மாற்றங்கள் நிச்சயமாக ஒரு பெரிய பெரிய மாற்றங்களே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். திருமணம் கூட என்னன்னாக்க திடீர்னு நடக்கிறதுக்கான ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். தேடவும் மாட்டீங்க, தேடினா உடனே டக்குன்னு முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னாக்கா உங்களுக்கு 7 குடையவன் சுக்கிரனாக இருந்து இருக்கிறதுனால அது உங்களுடைய ராசிக்கு பகையாக இருந்தால் கூட உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கோள்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன், அதில் இருக்கிறவர்னாக்கா சூரியன் சந்திரன் செவ்வாய், உங்கள் ராசியில் இருக்கவர் பார்த்தீங்கன்னாக்கா குரு சனி புதன். அப்போ குரு சனி புதன்ற இதில் புதனும் சனியும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதிக்கு பகை. அதே நேரத்தில் உங்களுக்கு 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரன் சுக்கிரனுக்கு நட்பு, மிருகசீரிடம் பகை, சூரியன் நட்பு. அப்போ கிட்டத்தட்ட மோரலஸ் 5 பாவங்கள். அப்போ உங்களுக்கு பிடித்த மணாளன் மணாலி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் இருந்தாலும் இந்த 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் அதிகமாக. மற்றபடி நீங்கள் அடிக்ஷன் ஆகிடுங்க. அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் டிபெண்ட் பண்ணி வாழக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் தான் இருப்பீங்க. காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடமா இருக்குது. அப்போ உங்களுடைய அது 2-5 கூடையவர் குருவாக போயிடுறாரு. உங்கள் ராசிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கும். 2-5 கூடையவர் குருவாக இருந்து அப்போ உங்களுக்கான விஷயங்கானன்றது அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் ஜாபில் தான் சர்வைவ் பண்ணுறதுக்கு டைட்டாக இருக்கும் ஒழிய, டைட்டுன்றது ஒரு கஷ்டமாக இருக்கும் ஒழிய. ஏன்னா 10ஆம் அதிபதி யார்? சூரியன். அப்போ அரசாங்க ரீதியாக அனுகூலமான தன்மைகளை பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ சூரியன் நல்ல நிலையில் இருந்து சந்திரன் நல்ல நிலையில் இருந்தாருனாக்கா உங்களை பிடிக்க ஆளே கிடையாது. இந்த காணொலி பார்க்குறவங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுடைய கருத்துக்களுக்கு ஏதாவது உங்களுடைய சுய கருத்துக்கள் அடிப்படையில் ஏதாவது விவரம் தெரியணும் அப்படின்னம்னாக்க கமெண்ட் பாக்ஸ்லேயே டேட்டா பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தை பதிவிட்டு கேள்விகளை கேளுங்க. அதிலே நான் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். மேலும் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் பர்சனலாக நிறைய விஷயங்களை ஏதாவது தெரிஞ்சுக்கணும், அதாவது தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய பர்த் டீட்டெயில், அதாவது டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்து நீங்கள் பதிவிட்டு அனுப்பிட்டீங்கன்னாக்கா நம்ம ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் அனுப்புவாங்க. அதை நீங்கள் கீப்பப் பண்ணும் பட்சத்தில் நான் உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விகள், மற்றபடி உங்களுடைய ஸ்டஃப்பு, அதாவது ஜாதகத்தோட ஸ்டஃப் எப்படி இருக்கும், இந்த ஜாதகர் எப்படி தப்பட்ட தன்மையில் வாழ்வாங்க, இப்போ என்ன மாதிரியான, அதாவது தசாபத்தியில் நீங்கள் கிராஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதனோட விளைவுகள் எப்படி இருந்திருக்கும், எப்படி இருக்கும், இன் ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவேன். நன்றி, வணக்கம்.